இப்ப நாட்டை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க? நாட்டை யார் ஆள்றாங்க? குற்றவாளிகள் தான் ஆள்றாங்க. எந்த நாட்டில் அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும் போது அது குற்றமாக கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள்னு பொருளுங்கிறான். இப்போ என்னன்னு சொல்லுங்க, இவங்க எல்லாம் செய்வாங்க. சாராயம் காய்ச்சி விற்பாங்க, மலைகளை வெட்டி விற்பாங்க, மண்ணள்ளி விற்பாங்க, ஊழல் வாங்குவாங்க, லஞ்சம் பெறுவாங்க, கொலை செய்வாங்க. எதிர்த்து நீங்கள் போகிறான்னா உங்களை அடித்து ராவா வண்டியில் தூக்கி கொண்டு வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க. இப்போ யார் ஆட்சி செய்கிறா? குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து ஜி.பி. ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கள் வந்து இந்திய கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுத்ததுக்காக அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அவர்களை வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஆதரிக்கணும்னு உச்சராஜா சொல்லியிருக்காங்க. பெரியவங்க விளையாட்டு, நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க, ஏன் ஐயா ஜி.பி. ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற, அதில் நாங்கள் முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சுச்சு அப்படின்னு. அதே கேள்வியை இப்போ நாம் இவங்கள பார்த்து கேட்போம்ல, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு? அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது, இப்போ எதிர்ப்பா இருக்குது. எதிர்ப்புடையதா இருந்தா சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகரில் அவங்க பார்த்துருக்காங்களா? கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்க, நம்ம தமிழ் இருக்கு. சென்னை எதுல இருக்கு? சங்கமச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கு, கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதிருக்கு. இதான் நீங்க தமிழ் வளர்த்தது. உங்க ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்? ஆங்கிலம். நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல, நீங்க பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்துல இருக்குது. ஏன் தமிழ்ல கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்க குரல் எழுப்பல? நீங்க தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போறீங்க, உங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசல. அந்த கட்சியோட கூட்டணி வச்சு 5 ஆண்டு பதவியில இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில அப்ப உங்க கொள்கை ஏற்புடையதா இருந்து இப்ப எதிர்ப்புடையதா இருக்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசுனீங்க, மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு? மணிப்பூர் கலவரத்தை செஞ்சது. ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தான். ஏன் எதிர்த்து பேசுனீங்க, இதை ஆதரித்து பேசுனீங்க? ஏன்னா அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆதரித்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தை. இப்ப அந்த கூட்டணியில இல்லை, நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கு, அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. நாங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கோம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாடிட்டு போக முடியாதுல்ல. நீங்க ஆதரிக்காம போங்க. நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. என்ன அது உங்க இருப்போம். இப்ப யார் குடியரசுத் தலைவரா வந்து இந்த துணை குடியரசுத் தலைவரா வந்து எங்களுக்கு ஏதாவது ஆகுது? மாநாடு அடுத்தது மரங்களோட மாநாடுக்கு அப்புறம் திருச்சியில ஏதோ மாநாடு நடத்த திட்டமிட்டு. திருச்சியில ஒரே மாநாடு தான், February 7 அடுத்த ஆண்டு மாநாடு 26. இப்போ தமிழ்நாட்டுல நிறைய போதை விற்பனை, தீவிரவாத செயல் நிறைய ஈடுபடுறாங்க. அவங்களெல்லாம் இந்த தமிழ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனாலதான் மத்திய அரசு எண்ணெய் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க சோதனை நடக்கிறதுன்னு ஹச்ராஜா சொல்லியிருக்காரு. இல்ல, அதுக்காக எண்ணெயை வந்து போதைப் பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது இல்லை. நீங்க ஏதாவது தவறா அவரு சொல்லியிருக்காரு. சொல்லுவார், எண்ணெயை அதுக்காக கொண்டு வந்தீங்க. தீவிரவாத எண்ணெயே கொண்டு வரும்போது போதைப் பொருள் ஒழிக்கிறது உங்களுக்கு தெரியாம போதைய நாட்டுக்குள்ள வந்துருச்ச. அதானி போர்ட்ல மும்பையில இறங்குச்சுல 20,000 கோடிக்கு போதைப் பொருள் கப்பல்ல. அந்த கப்பல் எங்க? அந்த போதைப் பொருளை கடல்ல கொட்டினீங்களா, திருப்பி அனுப்புனீங்களா, நாட்டுக்குள்ள விட்டீங்களா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? உங்க ஆட்சியில தான் நடந்தது, பிஜேபி ஆட்சியில. அதுக்கு பதில் இருக்க? பாரதிய ஜனதா நாட்டை ஆளுது, இந்திய பெருநிலத்தை ஆளுது, தமிழ்நாட்டை திமுக ஆளுது. 2 கட்சிக்கும் தெரியாம போதைப் பொருள் வந்துருச்சா? சொல்லுங்க தம்பி, வந்துருச்சா? விற்கப்படுவேன். விற்க கூடாதுன்னு நான் நினைச்சா விற்க முடியாது தம்பி. நான் நினைக்கணும், அதிகாரத்தில் இருக்கவே நினைக்கணும். நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறந்து வச்சு குடிக்க வச்சுட்டு அந்த போதையை திறந்து வச்சுட்டு
திரவ போதற்கு திடப்போதைய தடுப்புன்னு தெரியுது. இப்ப நீங்க டாஸ்மாக் ஒழிக்கும் சொல்லி போறீங்க. ரெண்டாவது வந்து உங்க கூட்டத்துல யாருமே குடிக்காம தான் வராங்க. ஆனா மத்த இதே போல திமுக, அதிமுக எல்லாமே கூட்டத்தை குடிச்சிட்டு தான் வராங்க. அதே போல இப்ப இந்த நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மதுவை ஒழிக்கணும்னு அவங்க முடிவு சொல்றாங்க. அது எப்படி ஒழிப்பீங்க? ஏழ்மையே ஒழிக்கணும். அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. ஏழை எல்லாம் கொன்னுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். அப்ப மதுவை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கணும்? குடிச்சு ஒழிச்சு விட்டுருவோம். இன்னைக்கு பல பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் அந்த சிறப்பு விளங்குங்க. இப்ப மது எப்படி இருக்கு? குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசையை தீவச்சு கொளுத்தி விட்டுருவான். புரியுதா? அப்ப மதுவை ஒழிக்கிறது என்னையா பண்ணு? மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி குடிச்சு ஒழிச்சுக்கிட்டு புரியுதா? இல்ல தமிழ்நாட்டுல இந்த தெருநாய்க்கள் தொழில் அதிகமா இருக்கு, மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னா இது காப்பகத்துல அடைக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஆனா விலங்குகள் ஆர்வலுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி மேம்? இல்லை, இப்ப இதுல தொடக்கத்திலிருந்தே கவனிச்சுக்கணும். எதையுமே வந்து மாடுகள் வந்து தெருவில் மேய்கிறது, அதாவது நம்ம புல்லு வளர்த்து வைக்கிறோம், சோறுட்டி தான் திங்கிறது. பாவம், மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும். கால்நடைகள்ல இருந்து நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும், அப்புறம் பிளேக் நோய் வரும். இப்போ அதை கட்டுப்படுத்த போறாங்க. இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். தொடக்கத்திலிருந்தே அந்த திருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு நாங்கள்லாம் நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட திருநாய்கள் சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க, ரொட்டி போடுறாங்க. நாங்களே போகும்போது அதில் சில நாய்கள் வந்து வெறி நாயாகி கடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளவு காணொலியில் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. தெருவில் விளையாடிக்கிட்டு இப்போ குழந்தைகளை தூக்கி ஓடிடுது, வெறிட்டு கேட்டிக்கு போட்டு அது கட்டுப்படுத்தணும். அது உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வருது. முற்று முழுதாக ஒழிச்சிட முடியாது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் இதே திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய மக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய் கடிச்சு பதறி நாசம் பண்ணியிருந்த பார்த்தீங்க. திருப்பூர்லாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மளுக்கு வந்து கண்ணீரோட காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பேராபத்தாய் முற்றுமுழுதாக இதை அழிக்க முடியாது, அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது. இப்போ தெருவில் நடமாடுறதே கஷ்டமாயிடும். இரவுல தனியாலாம் நீங்க போக முடியாது. திருடன் பயம் விட நாய் பயம் பெரிய பயமாயிடும். சரி பண்ணு. தலைக்கா விஜய் மாநாடு நடந்துட்டு இருக்கு. காலையிலேயே தொண்டர்கள் புரிஞ்சுட்டு அது எந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுக்கணும்? நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, உங்களை மாதிரி ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியின் மாநாடு, அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே புரிஞ்சிருக்காங்க. அங்க உணவு இல்லாம அந்த கழிவறைக்கு கூட செல்ல முடியாம தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து அனுபவம். நாட்டுல வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டும். புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தெருநாய்கள் தொல்லை அதிகமா வந்து தாவேக்கா பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல வந்து காலையிலே வந்து எப்படியா பயிற்சி எடுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் தெருநாய்கள் தொல்லை அதிகமா வந்து தாவேக்கா பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டுல வந்து காலையிலே வந்து எப்படியா